பேஜ் 13 வரைக்கும் பண்ணிட்டோம்லமா. நம்ம கிளாஸ்ல 10 வரைக்கும் பண்ணிட்டோம். அப்புறம் மிச்சதெல்லாம் அபியாசா தானே. So we have to see the vyavaharika shabdaha பார்க்கணும். Correct, am I right? ஆமா மேடம், கரெக்ட். ஆமா. Okay. So பாலா மேடம் நீங்க படிங்கோமா. 2 words படிங்கோ. vyavaharika shabdaha இது கிரக விபாகः. So the things in the house, the வீட்ல இருக்கிறதெல்லாம், வீட்டோட பொருட்கள், வீட்ல இருக்கிற பாகங்கள் எல்லாம் சேர்த்து விபாகः. ஓகே, படிங்க. பிராசாதः அரண்மனை, போஜன பிரகோஷ்டः உணவு உண்ணும் அறை. ஓகே மேம். விஜயலட்சுமி மேடம். शौचालयः कलिपறை, स्तम्भः तूண், कूपः किणறு. போரும்மா, போரும். ஓகே. தீப்தி, can you read? Deepti, are you there? Uma madam, read. कूपः well, अटः upper storage. Okay ma'am. Nirmala madam, can you? What's wrong? Am I audible? Yes madam. Clear-ஆ இருக்கும். clear-ஆ இருக்கு. நிர்மலா எல்லாரும் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. மேடம் இப்ப அந்தரட்டக செல்லார் பேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து மிருச்சதக டைல். மண் ஊடு. ஓகே. சீதாராமன் சார். சதி மேல்கூரை. சதிஹி மேல்கூரை. விருத்தி வேலி. விருத்திஹி வேலி. ஓகே. விருத்திஹி வேலி. நித்யா மேடம். சரியுமாக்கா. விற்பதிஹி தாழ்வாரம். திருப்பி சொல்லுங்கம்மா. இருங்க விசர்திஹி, சாரி மாதா, விசர்திஹி தாழ்வாரம், பாகசாலா சமையலறை. ஓகே. சீதா லக்ஷ்மி மேடம். द्वार श्रृंखला ताळ्पाळ्. देहली वासपडी. ओके. पार्वती हरिहरन मैडम. हरि ओम मैडम. पूजागृहं पूजैयறை, द्वारं कदवु. राजेश्वरी श्रीनिवासन मैडम. वातायनं जन्नल, सोपानं படிக்கட்டு. पार्वती शिवरामन मैडम. मुखद्वारं गेट, तोरणं बंटिंग्स. Okay. So these are some of the areas of the house. Okay.
Griham is Napumsakalinga. That's the house. Here they have started with Aranmane, Prasadaha. So Prakoshtha abhina the room. Shayana Prakoshtha na bedroom. Okay. Bhojana Prakoshtha na dining room. So this is idu kedaiyadu. So இந்த சிலதெல்லாம் வந்து கூப்பக அப்படின்னா கிணறு. You have to be careful. கூப்பி அப்படின்னா பாட்டில். ஓகே, இதில் தான் கொஞ்சம் சில பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவா. சதிஹின்னா மேல் கூரை அப்படின்னு சொல்றாரு. இந்த வேலிக்கு தான் விருத்திகி. ஸோ தீஸ் ஆர் சம்திங்ஸ். பாக்கசாலா ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் நோ. பூஜா கிரகம், பூஜை அறை. யூ கேன் ஆல்சோ சே பூஜா பிரகோஷ்டம். தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஒன்லி. ஓகே. வாதாயனம் ஜன்னல், இது நமக்கு தெரியும். சோபானம் அப்படின்னா இட்ஸ் ஸ்டேர்கேஸ். ஸோ தோரணம்ங்கிறது கட்டுறது. மேடம் ஒரே ஒரு சில சந்தேகம். பிரகோஷ்டிகா அப்படின்னா ரூம் இல்லையா? பூஜா பிரகோஷ்டம்னு சொல்லணுமா, பூஜா பிரகோஷ்டிகான்னு சொல்லுவோம்? பிரகோஷ்டிகா கிடையாது, பிரகோஷ்டக. பிரகோஷ்டக இஸ் பூஜா பிரகோஷ்டக. பூஜா பிரகோஷ்டக அப்படிதான் சொல்லணும், ஒரே வேர்டா இருந்தானா. ஓகே, பூஜையோடு ரூம் அது சேர்ந்து ஒரே வேர்டா இருக்கு. அது நீங்க பின்னாடி இன்னும் கிராமர்ல படிப்பேன். பூஜாயாக, ஆமா, அதான் பூஜாயாக பிரகோஷ்டக. அதாவது பூஜையினுடைய ரூம். பூஜாயாகங்கிறது சஷ்டி விபக்தியில வரும். பூஜாயாக பிரகோஷ்டக அது மாதிரி தான் இது வரும். ஓகே ஓகே சார். ஸோ தீஸ் ஆர் சம்திங்ஸ் தட் யூ ஹேவ். அதாவது இதெல்லாமா நம்மளே படிச்சுக்க வேண்டியதான். வி ஹேவ் டு கீப் இன் மெமரி. எத்தனை வைக்க முடியுமோ வைக்கணும். we will be knowing it by practice. It will be coming. Okay, now we go next to the prahelika. Today the attendance is very less. 3 of them got permission from me already. 3 of them, Kanchana, Padmavati madam, and the other one who got permission, Kanchana madam, Padmavati madam. I think 2 only got permission. Okay, the others all are there, I hope. Shanti madam, correct. So 3 of them got permission from me, but Terila, I don't know. Okay, it's okay, you can listen to the recording. Maybe na shabda கேப்பேன்னு சொன்னதுனால இது போட்டுருக்காங்க தெரியல. ஆல்ரெடி நம்ம already we don't have Chitrama and Visalama with us. They both are sick. 2 already and 3 have taken leave, so 5. I think the number is okay. So okay, let them listen to the recording. Now we'll go to the Prahelika. Okay, the 6th lesson, Prahelika. A very easy one. நீங்களே புரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸி. கொஞ்சம் நம்ம யோசிச்சோம்னா அப்படியே புரிஞ்சுக்கலாம். ந தஸ்யாதி ந தஸ்யாந்தஹ மத்தியே யஹ தஸ்ய திஷ்டதி. அதுதான் ந தஸ்ய தஸ்யாதிஹி கத் தஸ்ய ஆதிஹி. தஸ்ய ஆதிஹி. அப்ப நங்கிறது அதனுடைய தஸ்ய, அதனுடைய முதல். நாங்கிறது அதனுடைய முதல். தஸ்யனா என்ன வரும்? தத் சப்தஸ்ய ஷஷ்டி விபக்தி, அதனுடைய முதல். ந தஸ்ய அந்தஹ, அப்போ அதனுடைய முடிவில் ந. ஓகே, ந தஸ்ய ஆதிஹி ந தஸ்ய அந்தஹ. மத்தியே யஹ, நடுவுல ய. ஸோ என்ன வருது? முதல்ல ந வருது, கடைசியில ந வருது, நடுவுல ய வருது. தஸ்ய திஷ்டதி, அங்க இருக்கு. தவ தவாப்யஸ்தி மமாப்யஸ்தி. தவ அப்பி அஸ்தி மம அப்பி அஸ்தி. உன்னிடமும் இருக்கிறது, என்னிடமும் இருக்கிறது. யதி ஜானாசி தத் வத.
தெரிஞ்சதுன்னா சொல்லு. முதலிலேயே நான் இருக்கு, கடைசியிலையும் நான் இருக்கு. இந்த குழந்தைங்கள்ட்ட நம்ம விளையாடுவோம்ல, டே லீ இருக்கு, நடுவில் இல் இருக்கு, வேர்டை சொல்லு. இந்த மாதிரி வெரி ஈஸி ஒன். ஸோ இந்த பிகினிங் ஆல்சோ ந, எண்டிங் ஆல்சோ ந, நடுவில் ஏ. உங்ககிட்டயும் இருக்கு, யூ ஆல்சோ ஹேவ் இட், ஐ ஆல்சோ ஹேவ் இட். ஸோ வாட் இஸ் இட் இஸ் நயனா. நயனம், நயனாங்கிற சப்தம் நம்ம அதை முதல்ல சொல்லும்போது நயனம் ஐ. ஓகே, எனிபடி இதில் ஒரு டவுட்டே இருக்க முடியாது. ஓகே, ஸோ இட் இஸ் கிவன் தேர். சி அர்த்தம், இதற்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை, நடுவில் காணப்படும், உன்னிடமும் இருக்கிறது என்னிடம் இருக்கிறது, அது என்ன? அது நாவில் துவங்கி நாவில் முடிந்து யாவை நடுவில் கொண்டது, உன்னிடம் இருக்கிறது என்னிடம் இருக்குது, அதை பற்றி அறிந்தால் விடை அறியும். விடை அறியெல்லாம் பார்க்க வேண்டாம். So this is very easy to understand. So now next, so I think I can go to the next one. Next one is Sangraha Vishayaha, as usual, the shlokas. So this each time we are learning about one God. பிள்ளையார்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம நிறைய பார்த்துட்டோம். சரஸ்வதி பார்த்துட்டோம், குரு பார்த்துட்டோம், விஷ்ணு பார்த்துட்டோம், சிவா பார்த்துட்டோம். கரெக்ட்? பிள்ளையார், குரு, சிவா, விஷ்ணு, then who's the other one? Saraswati. Correct? அஞ்சு God. அஞ்சு லெசன்ல அஞ்சு God. Goddess. So this is the sixth lesson. Here we are going to see about Lakshmi. Okay? Lakshmi. நமஸ்தேஸ்து நம்ம எல்லாருமே டெய்லி சொல்ற ஸ்லோகம் தான் இது. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஸோ நமஸ்தே மகாமாயே. இப்போ இதை நம்ம பிரிக்கணும். நம்ம சொல்லியிருக்கோம் நமஹ தே, நமஹ தே, அதுதான் நமஸ்தே. இது அவகிரக சின்னம் இல்லையா? ஓகே, ஸோ நமஸ்தேஸ்து. அப்போ நமஸ்தே அஸ்து, நமஹ தே அஸ்து. அஸ்துனா இருக்கட்டும், சல்யூஷன், சல்யூட்டேஷன்ஸ். தே துபியம், தேனா துபியம், உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு அஸ்து அப்படின்னு சொல்றோம்ல, இருக்கட்டும். யாருக்கு? மகாமாயே. So we call Lakshmi goddess as Mahamaya. மகாமாயாங்கிறதோடு நம்ம முதலே பார்த்துருக்கோம். என்னது? சம்போதன பிரத்தமா தான் மகாமாயே. சீதா, சீதே, அது மாதிரி மகாமாயா. She has got a name of Mahamaya. Maha is always big. மாயாங்கிறது ஒரு illusion. ஓகே, தட் இஸ் தனித்தனியா நம்ம பார்த்தோம். ஆனா அம்பாளுக்கு மகாமாயா அப்படின்னுட்டு ஒரு பெயர் இருக்கு. ஸோ மகாமாயே. ஸோ சல்யூட்டேஷன்ஸ் unto you. நான் உங்களை வணங்குகிறேன். யாரை? மகாமாயே. ஸ்ரீபீடே. இது நம்ம ரெண்டு விதமா இதை நம்ம கான்டெக்ட் பண்ணலாம். எப்படி? ஸ்ரீபீடத்தில் அமர்ந்திருப்பவள். ஓகே, நம்ம ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீபீடத்துல இருக்கிறது லட்சுமி அப்படின்னு நம்ம இது பண்ணிடலாம். இன்னொன்னு அவளுக்கே ஒரு பெயரே இருக்கு, ஸ்ரீபீடே, ஸ்ரீபீடா, ஸ்ரீபீடக. பீட்டகங்கிறது பீட்டக இஸ் புல்லிங்க. நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா ஸ்ரீபீட்டே. ஸோ ஸ்ரீபீட்டேயில் அமர்ந்திருப்பவள் அவள் ஸ்ரீபீட்டே. ஓகே, ஸ்ரீபீட்டா, உங்களுக்கு ஒரு பேரு இருக்கு ஸ்ரீபீட்டானா, அதையே நம்ம கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டோம்னா சம்போதனத்துல ஸ்ரீபீட்டே, மகாமாயே ஸ்ரீபீட்டே. சுர பூஜிதே. சுர அப்படின்னா ஆப்போசிட் ஆஃப் அசுரா. ஓகே, நம்ம அசுரானா நமக்கு தெரியும், ராட்சசா, பேட் ஈவில் பீப்புள். சுரானா தேவர்கள். ஓகே,
சுர பூஜித்தே. இவங்கெல்லாம் வணங்குறாங்க. யாரெல்லாம் வணங்குறாங்க? சுரா, தேவர்கள் எல்லாரும் பூஜிக்கிறாங்க. ஸோ எப்படியெல்லாம் நம்ம கூப்பிடுறோம் காடஸ? நமஸ்தே ஸ்து, சல்யூட்டேஷன்ஸ் உங்களுக்கு, உங்களை நான் வணங்குகிறேன், உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஓகே, அஸ்து உண்டாகட்டும். எப்படிப்பட்ட கடவுளுக்கு? மகாமாயே, ஸ்ரீபீஜே, சுரபூஜிஜே, எல்லாமே. ஓகே, நம்ம இங்க வந்து மகாமாயின பெரியவங்களா இருக்கிறவங்க, மகாமாயாங்கிற பேரோட இருக்கிறவங்க, ஸ்ரீபீட்டே, ஸ்ரீபீடத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள், சுரபூஜித்தே, தேவர்களால பூஜிக்கப்படுபவர். ஓகே, சங்க சக்கர கதா ஹஸ்தே, ஹஸ்தே கையில், கையில் என்ன இருக்கிறது? சங்கு சக்கரம் கதை. ஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. இதேதான், நமோஸ்துதே நமஸ்துதே ரெண்டுமே ஒரேதான். நமக அஸ்து தே, இதை பிரிச்சு போட்டிருக்காங்க. அங்க வந்து நமக தே அஸ்து, போத் ஆர் சேம். நமோஸ்துதேயும் ஒண்ணுதான். நமோஸ்து நமக அஸ்து தே. அங்க வந்து நமக தே அஸ்து, நமஸ்தே ஸ்து, இங்கே நமோஸ்துதே. both are meaning the same thing. So நான் உங்களை வணங்கி, என்னுடைய வணக்கங்கள் உங்களுக்கு, நம்ம தூய தமிழ்ல சொல்லுவோம்ல, உங்களுக்கு உரிதாகட்டும். யாருக்கு? யாருக்கு உரிதாகட்டும்? மகாமாயான உங்களுக்கு, ஸ்ரீபீடத்தில் அமர்ந்திருக்கும் உங்களுக்கு, தேவர்களால் பூஜிக்கப்படும் உங்களுக்கு, சங்கு சக்கரம் கதையை கையில் தரித்தவருமாக மகாலட்சுமி. இப்போ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன? இந்த மீ வந்து ஈகாராந்தா இருந்திருக்கு. கரெக்டா? ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடியே, ஈகாராந்தா வந்து ஈகாராந்தாவா மாறிடும் சம்போதனத்துலன்னு சொல்லிட்டு. நதி சப்த நதி ஈகாராந்தாவா, ஹே நதி. அது மாதிரி மகாலட்சுமி அப்படிங்கிறது ஈகாராந்தாமா மாறிடும் சம்போதனம். ஸோ மகாலட்சுமி நமோஸ்தே. இங்க என்ன அர்த்தம் போட்டிருக்காங்க? மகாமாயான தாயே உனக்கு நமஸ்காரங்கள். ஓகே, நீ தேவர்களாலும் வணங்கப்படுகிறாய். தாயே மகாலட்சுமி, நீயே சங்கு சக்கரம் கதை ஆகியவற்றை கையில் ஏந்தி கொண்டு இருக்கிறாய், உனக்கு நமஸ்காரங்கள். ஓகே, so this is how it goes. Okay, the next sloka. பத்மாசன ஸ்திதே தேவி பரபிரம்ம ஸ்வரூபிணி பரமேஷி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. ஓகே, இதுல வந்து ரொம்ப அழகா இருக்கும். கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். பத்மாசன ஸ்திதே. பத்மம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாமரை. ஸ்திதனா அமர்ந்து இருக்கிறது. ஆசனம்னா ஆசனம், அதாவது உன்னுடைய ஆசனமாக தாமரையில் அமர்ந்திருக்கிறாய், அப்படி அமர்ந்திருப்பவரே அப்படின்னு சொல்லு. பத்மாசன ஸ்திதே தேவி. ஓகே, தேவி பத்மாசன ஸ்திதே, தாமரையில் அமர்ந்திருக்கும் தேவி. பரபிரம்மஸ்வரூபிணி. இப்ப இதுல என்ன? யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் எவ்ரிவன். Whoever has written this sloka goes one step forward to say பரபிரம்ம ஸ்வரூபிணி. ஸோ நீ வந்து உன்னுடைய ரூபத்தை எல்லா இடத்திலையும் காண்கிறாய், அது ஒண்ணு. அப்படியும் ஒரு கொனடேஷன் கொடுக்கலாம். இன்னொன்னு வந்து யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். பரபிரம்மம், பிரம்மம் ஃபுல்லா நீ வந்து உண்டாக்கினது. பரபிரம்மம். டூ வேஸ் யூ கேன் கனெக்ட். ஓகே, ரெண்டு விதமா நம்ம யோசிக்கலாம். பரமேஸ்வரி, பரமேஸ்வரிங்கிறது பட் பரமேஸ்வரி, பரம பிளஸ் ஈஷி. ஓகே, பரமேஷி. ஓகே, பரம ஈஷா become பரமேஷி. Due to Sandhi rules,
அடுத்தது ஜெகன் மாதா மகாலட்சுமி. இதுல மாத்தர் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. இதுல மாத்தர் அப்படின்னு வந்திருக்கு. அது என்னன்னா ஜெகன் மாத்தக, அதாவது மாத்ரு சப்தத்தோடு நம்ம இது what is the sambodhana of matru shabda? Anybody who knows shabda well? Matah, am I right? Srilinga Matah da nenikiren, if I'm not wrong. Matah da ina adlu correct dane. Ama Matah dane. Okay. So adha ஏன்னா மாத்தக வந்தாதான் அங்க மாத்தர் மகாலட்சுமின்னு வரும். ஜெகன் மாத்தக, ஸோ ஜெகன் மாதா அப்படின்னு சொல்றோம். மாத்தக கூப்பிடுறா, ஜெகன் மாதா அப்படின்னு கூப்பிடும் பொழுது ஜெகன் மாத்தக. இப்ப இந்த அகாராந்த விசர்க அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு அந்த வந்ததுன்னா அதை நம்ம இருன்னு மாறிடும். அது நம்ம சந்தி விசர்க சந்தி ரூல்ல இருக்காது. ஸோ அதனாலதான் ஜெகன்மாத மகாலட்சுமி. மகாலட்சுமி அகெயின் இஸ் சம்போதன். ஸோ ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே, நமஹ அஸ்து தே. அது நம்ம ஏற்கனவே போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி தான். நமஹ தே அஸ்து. ஸோ பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேஷி ஜெகன்மாதர் மகாலட்சுமி. சேர்த்து சொல்லும்போது ஜெகன்மாதர் மகாலட்சுமின்னு சொல்லணும். விசர்க்கம் நமக்கு அப்படி நம்ம பிரிச்சு படிக்கிறதால ஜெகன்மாதக மகாலட்சுமி அப்படின்னு கொஞ்சம் இடம் விட்டு சொல்ற மாதிரி இருந்தாதான் we can say the விசர்க்கம். if we are going to read it at a stretch, இப்போ நம்ம சொல்லும்போது இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லுவோம். கரெக்ட். these are all slokas which we chant every day. ஸோ நம்ம ஃபாஸ்டா பத்மாசனஸ்தி தேவி பரபிரம்மஸ்வரூபிணி அப்படி சொல்லும்போது நம்ம அந்த மாத்தர் மகாலட்சுமி நம்ம விட்டுருவோம். நிறைய தடவை நம்ம அந்த இதுல கூட விட்டுருவோம். ஜெகன்மாதர் ஜெகன்மாதா மகாலட்சுமினே சொல்லி போயிடுவோம். ஸோ ஜெகன்மாதர் மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸோ தாமரையில இருக்கிறவா தேவி பரபிரம்மத்தையும் உருவாக்கினவள் நீதான், பரமேஸ்வரி நீதான், எங்களுடைய ஜெகன்மாதா கூப்பிடுறா. எல்லாமே பரமேஷி, ஷீங்கிறதா பரமேஷி. எல்லாமே பாருங்க இக்காராந்தத்துல வருது, ஏன்னா சம்போதனா வருதுனால. நம்ம ஜெகன்மாதக, ஜகத்துக்கு மாத்தக, ஜெகன்மாதக. ஓகே, ஜகத் மாத்தக அப்படின்னு அதைத்தான் இட்டு இன்னா மாறிடும். ஓகே, தேர் ஆல் சந்தி ரூல்ஸ். ஓகே, த தகாரா வில் பிகம் நகாரா. ஸோ ஜெகன்மாதக மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸோ மகாலட்சுமி தாயே, நீ பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாய், பரபிரம்ம வடிவானவளே, எல்லாவற்றுக்கும் மேலானவளே, இந்த உலகத்தின் தாயே, உன்னை பணிகிறேன். meaning of this sloka. Okay, now we go to the Samskrita Vangmay Parichayah. Yeah, I want somebody to read it. Who wants to read next? After Radhe. இவ்வளோ அலறது. English, I'll read it in English. Bhasa occupies a distinguished position in Sanskrit literature. Bhasa, 300 BC, has composed 13 plays. Among his plays, Swapna Vasavadatta is very well known. This play depicts the life of King Udayana, Queens Vasavadatta and Padmavati. Unnum padikituma? Padingu. Some regions of Udayana's kingdom fell into the hands of his enemies. In order to regain them, the help of Padmavati's elder brother was necessary. This help could be obtained only through Udayana's marriage with Padmavati. As long as Queen Vasavadatta was with him, Udayana's marriage with Padmavati was unthinkable. For the good of the country, Queen Vasavadatta and Minister Yaugandarayana thought out a plan.
According to the plan, a rumor was spread that Vasavadatta was burnt in a fire at Lavanaka, and the king was made to believe it. Okay, ma. You can stop here. Who is there else after Radha? Anybody to read in English? Is Deepti there online? Deepti, are you there? You lost your chance earlier. No, not yet. Yes, miss. I'll read. Okay. Yeah, read. Please read. Yeah. According to the plan, a rumor was spread that Vasavadatta was burnt in a fire at Lavanaka, and the king was made to believe it. Yogandarayana disguised himself as an ascetic and left Vasavadatta with Padmavati, saying that she was his sister separated from her husband. Then the marriage between Udayana and Padmavati was celebrated. One day, thinking that Padmavati was asleep in the garden house, Vasavadatta sat by the side of the sleeping person. The person asleep was Udayana himself. He uttered the name of Vasavadatta, whom he saw in his dream. At once, Vasavadatta left the place. With the assistance of Padmavati's brother, Udayana's army defeated the enemies. Thereafter, when Yogandarayana came to the court with Vasavadatta, the king came to know about the plan made and executed by the minister and the queen. This in brief is the story of Swapna Vasavadatta. The character of Vasavadatta is noble. Yogandarayana is a minister who is devoted to his country. The style of the play is very lucid. Even those who have an average knowledge of Sanskrit can read and understand this drama. Okay. Rajeshwari Srinivasan madam, நீங்க இத தமிழ்ல படிங்கம்மா. ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம் இருக்கீங்களா? நீங்க இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறீங்க. படிக்கிறேன் படிங்க. வாசர் சம்ஸ்கிருதத்தை இலக்கியத்தில் ஒரு உன்னத இடத்தில் வசிக்கிறார். வாசர் 300 கிமு 13 நாடகங்களை இயற்றியுள்ளனர். இவற்றில் ஸ்வப்ன வாசவதத்தம் மிகவும் பிரசித்தமானது. இதில் ராஜா உதயன், ராணிகள் வாசவதத்தா மற்றும் பத்மாவதியின் வாழ்க்கை வரலாறு சித்தரிக்கப்பட்டுள்ளது. ராஜா உதயனின் ராஜ்யத்தின் சில பகுதிகளை எதிரிகள் ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். அவைகளை மீட்க பத்மாவதியின் மூத்த சகோதரனின் உதவி தேவைப்படுகிறது. இவ்வுதவியை பெறுவது உதயனின் பத்மாவதியை திருமணம் செய்வதால் மட்டுமே சாத்தியமாகும். இருப்பினும் ராணி வாசவதத்தா உதயனுடன் இருக்கும் வரை இத்திருமணம் நடைபெறாது. ராஜ்யத்தின் நன்மைக்காக ராணி வாசவதத்தா மற்றும் அமைச்சர் யோகந்தராயணரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினார். இந்த திட்டத்தின்படி வாசவதத்தா லாவணகம் என்ற இடத்தில் நெருப்பில் எரிந்து போய்விட்டதாக வதந்தி பரவப்பட்டது. அதை ராஜாவும் நம்பினார். யோகந்த நாராயணர் ஒரு முனிவராக வேஷம் தரித்தார். மேலும் வாசவதத்தாவை தன்னுடைய தங்கை என்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் என்றும் கூறி பத்மாவதியுடன் இருக்க செய்தார். பிறகு உதயனுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடைபெற்றது. ஒரு நாள் பத்மாவதி தான் தோட்டத்தில் உறங்குகிறாள் என்று நினைத்து வாசவதத்தன் உறங்குவரின் அருகில் அமர்ந்தாள். ஆனால் உதயன் தான் உறங்கிக் கொண்டிருந்தார். அவர் தன் கனவில் கண்ட வாசவதத்தரின் பெயரை உச்சரித்தார். உடனே வாசவதத்தா அந்த இடத்தை விட்டு சென்றார். பத்மாவதியின் சகோதரனின் உதவியுடன் உதயனின் எதிரிகளை வென்றார். அதன் பிறகு யோகந்தராயணர் வாசவதத்தவுடன் ராஜசபைக்கு வந்தார். அமைச்சர் மற்றும் ராணியின் திட்டத்தை பற்றி ராஜா அறிந்து கொண்டார். இதுதான் ஸ்வப்ன வாசவதத்த கதையின் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. வாசவதத்தனின் கதாபாத்திரம் உன்னதமானது. யோகந்தராயணர் நாட்டுப்பற்றுள்ள அமைச்சர்.
இந்த நாடகம் எளிய முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. சம்ஸ்கிருதத்தை பற்றி அதிகம் அறியாதவர் கூட இதை எளிதாக படித்து புரிந்து கொள்ள முடியும். இந்த இதுல வந்து I just asked you to read because I don't think they will ask any questions. So far I have not seen any question on that. But Basar is a very important person and Swapna Vasavadatta is his important play. But where match the following la fill in the blanks la 1 mark question la vandana Basar and Swapna Vasavadatta. That story you have to keep in your mind. Okay. This. Okay. Now we go to the Katha. Katha actually எனக்கு உங்கள்கிட்ட நான் சப்தா படிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன். பட் வாட் ஐ தாட் இஸ் நான் வந்த உடனேயே சப்தா கேட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு சப்போஸிங் யூ ஃபால்டர் சம்வேர் எங்கேயாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட அப்புறம் கிளாஸ் ஒரு மூட் போயிடும். அதனால we finish the class at 4:15. I will ask for Shabda. Okay, we do the class. I'm planning to finish the lesson. Let me see how far it goes. Daivameva param. Daivameva param. எல்லாமே கடவுள் தான். தெய்வம் only knows everything. எல்லாமே is based on what is our God knows what will happen to us. நம்ம விதின்னு சொல்றோம். Okay. So now I want Rajeshwari is there, right? Rajeshwari madam. Nana. Rajeshwari madam, ஒரு நிமிஷமா. I just want to ask you a question. ஒரு நிமிஷம். உங்க சிஸ்டர் உடம்புல சௌரியமா இருக்காங்க. யூசுவலி அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் அனுப்புவாங்க. Is she all right? தெரியலையே, ஒன்றும் எனக்கு மெசேஜ் வரலையே, நானும் கேட்கறேன். Okay, because she is not கொஞ்சம் உடம்பு சரியில்லை தெரியும். She has not come to class today. பட் என்னன்னா எனக்கு இந்த வாரம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சரஸ்வதி மேடம் அண்ட் சீதாராமன் சார் will be the first to send the homework, both of them. Okay. ஆனா சரஸ்வதி மேடம் வந்து ஹோம்வொர்க் அனுப்பல, அதனால இன்னைக்கு கிளாஸ்க்கு வரல. Since she is your sister, I am asking you. நீங்க ஓகே ரைட் ஏன்னா சிஸ்டர் இருந்தா கூட டெய்லி பேசிக்கல, அதனால தெரியல. நான் கேட்கறேன் இன்னைக்கு. மேபி அவளுக்கு கொஞ்சம் இந்த ப்ராப்ளம்லாம் உண்டு. It's okay. I don't want to know. No, that's okay. I just wanted to ask you since you are a sister. Okay. ஆமா ஓகே நான் படிக்க வரேன். first paragraph படிங்க. கதா दैवमेव परम् एकः अहितुण्डिकः आसीत्. सः सर्पान् गृहीत्वा जीवनं करोति स्म. एकदा सः एकं सर्पम् आनयति, सर्पं पेटिकायां स्थापयति च. प्रतिदिनं सर्पस्य प्रदर्शनं करोति, जीवनं करोति. Okay. Good reading, Rajeshwari. Good reading. Thank you. Okay. Ekah ahitundikah asit. See, எப்பொழுதுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். எப்பொழுது நம்ம கதை படிக்கிறோமோ இந்த கதையில எப்பொழுதுமே நம்மளுக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். ஓகே, நம்ம கதையை எழுதுறதா இருந்தாலும், நம்ம தமிழ்ல எழுதினாலும், இங்கிலீஷ்ல எழுதினாலும் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தான் எழுதுவோம். ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம கதையை எழுத முடியாது. நம்ம யார்கிட்டயாவது பேசும்போது கூட இப்படி நடந்ததுன்னு தான் சொல்லுவோமே, நடக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ தி சேம் திங், பட் we are learning it in a different language. The language is very new to us, but the rules are the same. எப்பொழுதுமே கதைனா past tense. So we must always, whenever we are going through a story, நம்ம எழுதும்போது, இது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம எழுதும்போது நம்ம அஸ்தி போடக்கூடாது. ஒரு கதையை பத்தி நம்ம எழுதும்போது ஆஸ்தித்து தான் போடணும். ஓகே, so that is where it should be. இப்போ ஏகஹ அஹிதுண்டிகஹ ஆசீத். அஹிதுண்டிகஹ நம்ம தமிழ்ல பாம்பாட்டின்னு சொல்லுவாங்க, ஸ்னேக் சார்மர் இங்கிலீஷ்ல. ஆசீத் வாஸ். அப்போ ஏகஹ அஹிதுண்டிகஹ, நான் போன தடவையே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ஏகஹங்கிறது will be a விசேஷணம் to the விசேஷ, that is a noun. அஹிதுண்டிகஹ. Okay.
சஹ சர்பான் கிரஹீத்வா ஜீவனம் கரோதி ஸ்ம. இப்ப நம்ம ஸ்மங்கிற வேர்டை வந்து நம்ம படிச்சோம், கரெக்ட்? போன லெசன்ல படிச்சோம். ஸ்மா வந்து நம்ம எப்படி எதுக்கு யூஸ் பண்றோம்? பூத்த காலத்துக்கு யூஸ் பண்றோம். இங்க எல்லாரும் ஹோம்ஒர்க் கூட எழுதி அனுப்பியிருக்கேன். ஸோ பூத்த காலம் ஸ்மா பூத்த காலம் சுச்சேதி. அதாவது எப்படின்னா we use the present form karoti sma, kadati sma, likhati sma, okay, dhavati sma. The sma potachina that will become past tense. So there are three ways of writing the past tense. I think I explained to you that day. I'll tell you again today. Three ways of writing the past tense. One way is to write the present tense and the sma. The second is what? Agachat, bhutakalam. Adu. Agachat, agachatam, agachan. Adu. Bhutakalam. Langlakara. Okay. மூணாவது வந்து that is the next lesson நம்மளே பார்ப்போம். இட்டவத்து பிரத்யே, தவத்து பிரத்யே. கத்தவான், கத்தவதி, கத்தவத். So there are three ways of saying a past tense. Okay. So இது வந்து ஒரு क्वेश्चन கூட சில சமயம் கேட்கலாம். Please keep it in your mind. Okay. Three ways of saying a past tense. One is the sma upyojya, another one is the langlakaraha, and another one is tavatu pratyaya. Okay. Three ways. இப்போ இதுல வந்து என்ன வந்திருக்கு? ஸ்மா. ஸ்மா வந்ததுனால சஹ சர்பான் கிரஹீத்வா. ஓகே, சர்பான். ராஜேஸ்வரி மேடம் நீங்களே வாங்கோ, நீங்களே அன்மியூட் பண்ணுங்க. சர்பான் வந்து என்ன வச்சனம்? என்ன என்ன இது பகுவச்சனம். என்ன சொல்லுங்க. சர்பக 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 that is pullinga. சர்பான் வந்து பகுவச்சனம், த்விதியா விபக்தி பகுவச்சனம். குட் குட். சோ சர்ப சர்ப சப்தம் அது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்தம் சொல்லுங்க. சர்ப சப்தம். சர்ப விசர்க்கம் சொல்லிட கூடாது. விசர்க்கம் சொன்னா அது வந்து சர்பஹான்னு ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. थैंक यू. So sarpan saha, so what did he do? He sarpan grihitva. Grihitva நம்ம அடுத்த லெசன்ல படிப்போம். இத்வா பிரத்யே, த்வா பிரத்யேனா having caught, like after catching, having caught. பாம்பை பிடித்து விட்டு, பிடித்து கிரஹித்வா ஜீவனம் கரோதி ஸ்ம. ஓகே, அதாவது பாம்பை வச்சுதான், அதாவது கிரஹித்வா பாம்பு பிடிச்சிட்டு அவன் அதை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தான். எப்படி வாழ்ந்துருந்தான்? விஜ்ஜீனம் ஏகதா சஹ ஏகம் சர்ப்பம் ஆனயதி. ஆனயத்தின்னா நமக்கு தெரியும், டு பிரிங். ஓகே, ஏகதா சஹ ஏகம் சர்ப்பம் ஆனயதி, சர்ப்பம் பேட்டிகாயாம் ஸ்தாபயதி ச, பிரதிதினம் சர்ப்பசி பிரதர்சனம் கரோதி, ஜீவனம் கரோதி. ஓகே, இப்போ நியாயமா பார்த்தானா இந்த எல்லா இதுலயுமே ஸ்மா வரணும். ஓகே, இது வந்து பிரசன்ட் டென்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். நான் இப்பதான் சொன்னேன், ஒரு கதைன்னு வந்தானா அதுல வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் சொல்லணும். ஸோ ஏகம் சர்ப்பம் ஆனயதி ஸ்மா brought, இல்ல நம்ம புக்குபடி வச்சிருந்தாலும் he brings a snake. சர்ப்பம் பேட்டிகாயாம் ஸ்தாபயதி ச. இப்போ இந்த இடத்துல பாருங்க, சஹ ஏகதானா ஒன்ஸ், சஹ ஏகம் சர்ப்பம், சர்ப்பம். அப்போ இது வந்து த்விதியா விபக்தி. ஓகே, சர்ப்பம்ங்கிறது த்விதியா விபக்தி. ஏன்னா சஹ ஆனயதி, சஹ கிம் ஆனயதி? ஏகம் சர்ப்பம் ஆனயதி. ஸோ ஏகம் இஸ் விசேஷனம் டு சர்ப்பம். போத் எப்பொழுதுமே விசேஷனம் எப்படியோ விசேஷம் எப்படியோ அதே மாதிரி தான் விசேஷனமும் வரும். ஸோ ஏகம் வந்து நபும்சகலிங்கம் நினைச்சுக்கூடாது. ஏகஹ ஏகா ஏகம்னு நம்ம படிச்சிருக்கோம், பட் அது நினைக்க கூடாது. இந்த இடத்துல ஏகம் சர்ப்பம்க்கு விசேஷனமா வருது.
Anayati brings one day he brings a snake. Sarpam petikayam stapayati cha. இப்ப இங்க பாருங்க ஆரம்பத்திலேயே வந்து என்ன வருது சர்ப்பம் பாம்பை பேட்டிகாயாம் பெட்டியில் ஸ்தாபயதி ச ஸ்தாபன டு பிளேஸ் புட் கீப் வைக்கிறது ஸ்தாபயதி ச and he brings a snake and keeps it in a box ஸ்தாபயதி ச. இப்ப இந்த இடத்துலயும் என்ன ஆயிடும் சகதான் கர்த்திருப்பதமா வரும். இதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சர்ப்பம் அப்படின்னு தித்தியா விபக்தியில வந்திருக்கு, சர்ப்பம்ங்கிறது தித்தியா விபக்தியில வந்திருக்கு. ஸோ பிரதமா விபக்தி வந்து நம்ம கர்த்திருப்பதமா இருக்கணும். இது கர்ம பதத்துல வருது. ஸோ கர்த்திருப்பதம் சகாதான் வரும். அவன் ஒரு பாம்பை கொண்டு வந்தான், அவன் பாம்பை பெட்டியினுள் வைத்தான், பாம்பை பெட்டியினுள் வைத்தான். பிரதிதினம் சர்ப்பஸ்ய பிரதர்ஷனம் கரோதி ஜீவனம் கரோதி. அப்போ என்ன பண்ணினா பிரதிதினம், பிரதிதினம்னா எவ்ரிடே, பிரதிதினம் சர்ப்பஸ்ய பாம்பினுடைய பிரதர்ஷனம் கரோதி. பிரதர்ஷனம்னா என்ன? தர்ஷனம்னா பஷ்யத்தின டு see, தர்ஷயத்தின டு show. So பிரதர்ஷனம் shows. So பிரதர்ஷனம் கரோதி. பிரதர்ஷனம் கரோத்தினா he exhibits. அந்த இடத்துல எக்ஸிபிஷனுக்கு பிரதர்ஷனம்னு தான் பேரு. பிரதர்ஷனம் கரோதி. So he exhibits the snake and ஜீவனம் கரோதி. பாம்பை காமிச்சு அவன் வாழ்க்கையை வாழறான். ஜீவனம் கரோதி. Anybody has any doubt in this paragraph? Shall we go to the next one? Okay. மேடம் எனக்கு ஒரு டவுட் இருக்குதுங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த சர்ப்பம் பேட்டி காயம் ஸ்தாபயத்தில அவன் தான் சக. இப்ப இந்த சக போட்டா தப்பா ஆகுமா? ஒரு நிமிஷம் நீ மியூட் பண்ணிக்கோங்கம்மா. இப்போ இது வந்து சர்ப்பம் போடலைனாலும் தப்பு கிடையாது. ஆனா என்ன முந்தின சென்டென்ஸ்ல சக வந்துருது, நம்ம புரிஞ்சுக்கிறோம் கான்டெக்ஸ்டுவலா. சக ஏகம் சர்ப்பமான ஏத்தி. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி வந்துடுறது, அதனால அது ஏன் அந்த மாதிரி அதை மிஸ் பண்ணிடுறாங்க? அதுக்கு அது போட்டா ஏதாவது அது வந்து தப்பு கிடையாது. அதாவது பட் நம்ம புரிஞ்சுக்கணும் முந்தின கான்டெக்ட் என்ன இருக்குது. ஏன்னா பின்னாடி சேனு வந்து எடுத்து பாருங்க. ஆமா ஆமா. அப்போ வந்து என்ன ஆயிடுறது, அந்த சென்டென்ஸோட இது கனெக்ட் ஆன மாதிரி ஆயிடுறது இந்த சென்டென்ஸ் வந்து. இப்ப நம்ம நீங்க மியூட் பண்ணுங்க, நான் சொல்றேன். அதாவது he brings the snake and keeps it in a box. இப்ப இங்கிலீஷ்ல நம்ம இதை பார்ப்போம். he brings the snake and keeps it in a box. அவன் பாம்பை கொண்டு வந்து கூடையில் வைக்கிறான். தமிழ்லையும் அதே மாதிரி. இப்ப அவன் பாம்பை கொண்டு வந்து அவன் கூடையில் வைக்கிறான். இப்ப 2 தடவை அவன் வரத்துக்கு பதிலா இப்ப இங்கிலீஷ்ல நம்ம தமிழோட இங்கிலீஷ்ல வந்து எப்படி சொல்லுவோம்? he brings the snake and keeps it in the box. இப்ப and போடுறோம். அந்த and தான் இவங்களும் போட்டிருக்காங்க பின்னாடி சேன். ஓகே. நான் எது கேட்டேன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது நம்ம எழுதும்போது சக போட்டா அது தப்பாயிடுமா அப்படின்னு. தப்பு கிடையவே கிடையாது, தப்பு கிடையவே கிடையாதுமா. நல்லது, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லதுதான் அது. சக போட்டா ரைட்டு தான். ஓகே. ஸ்தாபயதி ச. பிரதிதினம் சர்ப்பஸ்ய பிரதர்ஷனம் கரோதி ஜீவனம் கரோதி. ஓகே. பத்மாவதி மேடம் வேக்சினேஷன் போட்டுட்டு வந்திருக்காங்க போல, அவங்க படிக்க வேண்டாம். பாலா மேடம், கேன் யூ ரீட்? Yes madam, hari om. Kadachit ahitundika. ஒரு நிமிஷம். Somebody wanted to say something? இல்ல ஓகே. சத்தம் கேட்டது. ஓகே ஓகே மேம். கதாச்சித் ஆஹிதுண்டிகः अन्यं ग्रामम् अगच्छत्. तस्य पत्नी पुत्राः अपि अगच्छन्. सर्पः
पेटिकायाम् एव बन्धः आसीत् 5 दिनानि अभवत् முதல் இது படிங்கோ முதல்ல கதாச்சித்துக்கு அப்புறம் என்னது படிங்கோ அத கதாச்சித் அஹிதுண்டிகஹ அஹிதுண்டிகஹ ஓகே அப்புறம் அந்த அப்புறம் இருங்க ஒரு நிமிஷம் அந்த ஏவ பைட்டிகாயாம் ஏவ பத்தஹ ஆசீத் கரெக்ட் ஓகே ஓகே பத்தஹ ஓகே இப்ப வந்து கதாச்சித் அப்ப வந்து கதானா வென் அப்படின்னு சொல்றோம் கதாச்சித் இந்த சித்து அப்படிங்கிற இந்த பிரத்யம் எப்படின்னா இதை ஆட் பண்ணினானா இந்த சித்து சனா அப்படிங்கிற 2 பிரத்யம் ஆட் பண்ணினானா நமக்கு அது வந்து when we are not certain about something இப்போ எப்பவோ ஒரு தடவை எப்பவோ நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இப்போ நம்ம போன வாரம் நடந்ததுன்னா அது அப்படியே we can say last week gata saptahe okay we can say that but எப்பவோ நடந்தது once அப்படின்னு சொல்றோம் அப்ப இது கதாச்சித் sometime அப்படின்னு சொல்றோம் கதானா when kada is when அப்போ கதாச்சித் அப்பனா எப்படி சொல்லுவோம் இத sometime one time இந்த இடத்துல once அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஒரு தடவை அப்ப அஹிதுண்டிகஹ அன்யம் கிராமம் அகச்சத் அன்யம் கிராமம் இப்ப அந்நிய சப்தம் நல்லா பார்த்துக்கோங்க அந்நிய சப்தம் அந்நியம் கிராமம் அஹிதுண்டிகஹ எங்க போனா அந்நியம் கிராமம் வேறு ஒரு கிராமத்திற்கு போனோம் அகச்சத் பாஸ்ட் அந்நியம் கிராமம் கிராமம்ங்கிறது நவுனு அந்நியம்ங்கிறது விசேஷனம் ஓகே வேற ஒரு கிராமத்துக்கு போ தஸ்ய பத்னி புத்திராக அப்படி அகச்சன் சோ இங்க வந்து அகச்சன் இஸ் ப்ளூரல் பகுவச்சன் தாமன் இல்லையா சோ ஏன் அப்படின்னு பத்னி புத்திராக ஏற்கனவே புத்திராக பகுவச்சனம்ல இருக்கு ஓகே குழந்தைகள் அண்ட் பத்னி வைஃப் अपि अगच्छन् सर्पः पेटिकायाम् एव बद्धः आसीत् सर्पः पाम्बु नोक्तयु पेटिकायाम् इदं पेटिकांगरது ஸ்ரீலிங்க शब्द पेटिकायाम् in the box सप्तमी विभक्ति पेटिकायाम् நம்ம படிப்போம் படிச்சுட்டு இருக்கோம் விபக்தி we'll do it एव बद्धः पेटिकायाम् एव तदा ओके एव बद्धः बद्धहना இது மூடி இருக்கிறது சொல்லுவாங்க டைட் बद्धः I think we did this बद्धः in शुकः lesson if I remember शुकः yeah सिंजरा बद्धः இது பண்ணி நம்ம இன்ஃபன்ட் ரீடர் பண்ணும்போது so it is சங்கராபுரத்துல இருக்கு शंकराभरणத்துல yeah बद्धः we have done that शुकः lesson பண்ணிருக்கோம் बद्धः ஆசீத் so it is என்ன சொல்றது it is அடக்கி வச்சிருக்கிறது அதுதான் बद्धः ஆசீத் there in the பெட்டி okay the box அது அடைச்சிருக்கு பஞ்ச தினானி அபவன் இப்ப 5 நாட்கள் போயிட்டு went by பஞ்ச தினானி அபவன் 5 நாள் ஆயிடுச்சு அது அடைச்சு போட்டு 5 நாள் ஆயிடுச்சு ஓகே ஓகே நித்யா மேடம் can you read हरि ओम माता अहितुण्डिकः न अगच्छत् सर्पस्य ஒரு நிமிஷம் திருப்பி படிங்கோ अहितुण्डिकः न आगच्छत् सारी माता सर्पस्य आहारः एव नास्ति सः पेटिकातः बहिः गमनाय
प्रयत्नम् अकरोत् सः बुभुक्षितः बुभुक्षितः आसीत् अतः शक्तिः नास्ति विफलः अभवत् ओके okay see the problem is என்ன அப்படின்னா we have to read நம்ம வந்து எல்லாமே வந்து எழுதுறது படிக்கிறது கம்மி நான் நிறைய டிஃபரன்ஸ் பார்க்குறேன் என்னோட சங்கராபுரம் கிளாஸுக்கும் பிரவேஷா கிளாஸுக்கும் what difference I see in between Pravesha class and Shankarapuram classes. Shankarapuram class we used to do a lot of reading. இன்னும் நிறைய ரீட் பண்ணுவோம், இன்னும் நிறைய பண்ணுவோம். I think we did a lot of work there. And it was not exam oriented. யாருமே ஒரு எக்ஸாம்க்கு போறது இல்ல, no question paper, no this work. So it was more knowledge oriented. Okay. But whereas when it comes to Pravesha, it is more exam oriented. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி really I feel that teaching you more concepts, making you all read more, making you all read understand more, that is I think better than teaching for an exam. இதுல வந்து நான் I have to see into இது என்னோட my school I used to teach the higher secondary. For higher secondary na it's exam oriented. Appo we have to go on the path of how they will ask. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு ஸ்கூல் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இங்கே வந்து என்னன்னா லைக் ஐ வுட் லவ் டு கோ பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் த புக். இன்னும் கொஞ்சம் நிறைய இந்த இடத்துல தான் எனக்கு விசேஷம்லாம் இன்னும் கொஞ்சம் கூட சொல்லி கொடுக்கணும்னு ஆசை. பட் ஐ எம் கன்ஃபைன்டு, எனக்கு அது கட்டி போட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா ஐ ஹாவ் டு டூ ஜஸ்டிஸ் டு த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் அதனாலேயே இந்த கிராமர் கிளாஸ் நான் எடுக்கிறேன். தட் அட்லீஸ்ட் ஐ கேன் டூ ஜஸ்டிஸ் டு மை செல்ஃப். எனக்கு உண்மையிலேயே சொல்லணும்னா I'm not very happy with teaching Pravesha where somebody has to write an exam and all that. நம்ம யாரும் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போகிறது கிடையாது. பட் at the same time if we know more things, நிறைய நம்ம கற்றுக்கலாம், நிறைய things we can know. But and each one of us if we teach 10 people, இன்னும் 10 பேருக்கு சொல்லி கொடுத்தா இன்னும் 100 பேர். அது மாதிரி that is the way it should be done, rather than sticking to kata, sticking to things other. It's see இப்போ agachat na agachat. So இப்போ ஆகச்ச நம்ம அன்னைக்கே பார்த்தோம். அகச்சத்க்கு ஆகச்சத் என்னதான் ஆகம் கச்சா கச்சதி ஆகச்சதி அப்படின்னு இருந்தாலும் ஆகச்சத் only will come in the lung rakar. So ahitundika na agachat, he didn't come, varala. Sarpasya aharaha eva nasti, nasti enna irukku, ஆகாரமே இல்லை. So when you are reading the katha, எல்லா வேர்ட்ஸ் சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் கூட எது புல்லிங்க எது ஸ்திரீலிங்க அப்படின்னு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ ஆஹாரக, ஓகே, அப்போ அல்ல ஆஹாரக இட் இஸ் புல்லிங்க வேர்ட். சர்ப்பஸ்ய ஆஹாரக ஏவ நாஸ்தி. சஹ பேட்டிகாத்தக. பேட்டிகாத்தக, இப்போ இந்த பேட்டிகாத் அப்படிங்கிறது பஞ்சமி விபக்தி. பெட்டியிலிருந்து மரத்திலிருந்து விழறது அப்படின்னா தானே விரக்ஷாத் பததி அப்படின்னா மரத்திலிருந்து. வில் பி டூயிங் டுமாரோ இன் அவர் கிராமர் கிளாஸ் 4th and 5th விபக்தி வில் பி டூயிங். ஸோ இந்த பஹிஹி அப்படிங்கிற அந்த அவ்யயம் நம்ம திஸ் லெசன் வந்து வி லேர்ன். இந்த லெசன்ல தான் நம்ம படித்தோம். பஹிஹி அப்படிங்கிற அவ்யயம், அந்தஹ அப்படிங்கிற அவ்யயம். These two avyayams always take the panchami vibhakti only. Okay, some things that we have to note when we are learning, we note it. Ipo bahihi petikatah, ipo tah and petikat mean the same.
if I'm coming from மதுரையிலிருந்து நான் சென்னை போறேன், மதுரை தக சென்னை. ஓகே, மதுரை தக சென்னை. பெங்களூரு தக மும்பை, மும்பை தக டெல்லி, டெல்லி தக Hyderabad. Okay, the taha, that is actually, that's called a tasil prayoga, but it is used in the meaning of Panchami Vibhakti. Okay, so if grihat petika taha bahi, petika taha dina petiyil irundu, bahihi na veliye. Okay, so saha petika taha bahihi gamanaya prayatnam akaro. கமனாயன வெளியில வரதுக்கு, to come out. ஓகே, பிரயத்னம் அகரோத், பிரயத்னம்னா முயற்சி செய்ய, அகரோத் செய்தது, past tense. ஓகே, ரிமெம்பர், செய்தது, முயற்சி செய்தது. So the snake is in the box for 5 days. It has got no food. So அது என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. So it wants to come out. சஹ புபுக்ஷிதஹ ஆசி. புபுக்ஷிதஹ, இந்த புபுக்ஷா நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்டோரியில வந்தது இல்லையா? ஐ திங்க் இந்த கிரேப்ஸ் ஒரு ஸ்டோரியில, த ஃபாக்ஸ் அந்த கிரேப் ஸ்டோரி. ஆமா மேடம். ஓகே, ஸோ புபுக்ஷிதஹ, புபுக்ஷிதஹ அது ஹங்க்ரி. ஓகே, ஆசி, இட் வாஸ், he was hungry. Yeah, it was hungry nu kuda nama sollikala, but it is saha, the sarpaha is a pullinga. Okay, asi ataha shaktihi nasti vifalaha abhavt. ரொம்ப பசியோட இருந்தது, it was very hungry. அதனால அத்தஹனா therefore, அத்தஹனா therefore, யத்தஹனா because. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அத்தஹ therefore, யத்தஹ because. ஓகே, அத்தஹ சக்திஹி நாஸ்தி, சக்தி இல்லை. விஃபலஹ அபவத், இந்த இடத்துல பாருங்க, விஃபலஹ, வி இஸ் a prefix. ஃபலம் பிராப்னோத்தின்னா என்ன? இந்த ரிசல்ட் கிடைக்கிறது. கரெக்டா? பட் இங்க என்ன ஆயிடுறது? வி ஹஸ் கம், so it's giving the opposite meaning. விஃபலஹ அபவத். ஏன் இது விஃபலஹன்னு இருக்கு அப்படின்னா, சஹ, சஹாக்கு வந்திருக்கிறது இது விஃபலஹ. ஓகே, சஹ விஃபலஹ அபவத். அதுக்கு என்னாச்சு? விஃபலஹனா it did not succeed, it did not get the result. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய முயற்சியில், அது முன்னாடி போட்டிருக்காலே பிரயோத்னம் கரோத், வெளியில வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு அது ரொம்ப பசியோட இருந்தது, சக்தியே இல்லை, அதனால அதால வெளியில வர முடியல. அதுக்கு என்ன சொல்றா? விஃபலஹ அபவத். ஸோ இட் ஃபெயில்ட், அதனால வர முடியல, அது முயற்சியில தோற்று போயிடுச்சு. ஓகே, அதுதான் விஃபலஹ. ஏன்னா சஹ விஃபலஹ. ஓகே, ஓகே மேடம். எஸ் எஸ் பாலா மேடம், இதுல அத்தஹனா தேர்ஃபோர் சொன்னீங்க, பிகாஸ் என்ன சொன்னீங்க? யத்தஹ, யத்தஹ, யத்தஹ. ஓ, தேங்க் யூ மேடம். நமஸ்கார ஜி, சாரதா ஜி, சன்மிதா ஜி. எந்த லெசன் இப்போ இது பண்றீங்க? சிரிலஜி இப்போ தான் ஜஸ்ட் என்ட்ரி ஆயிருக்கேன். கதாமா 6th லெசன்ல. 6th லெசன் కదా. ధన్యవాదాలు జీ, సారీ. சீதா லட்சுமி மேடம் படிங்க, ஒரு 3 சென்டென்ஸ் படிங்க. तदा पेटिका समीपे एकः मूषकः आगच्छत्. सः पेटिकाम् अपश्यत्. पेटिकायां पक्ष्याणि सन्ति इति मूषकः अचिन्तयत्.
படிங்க படிக்கணும். ரந்திரம் ரந்திரம் கரோமி இதி சக நிச்சயம் அகரோத். ஓகே 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 தேங்க்ஸ். ததா ததா நம்ம பார்த்தோம் இல்லையா, யதா ததா அன்னைக்கு கூட பார்த்தோம். இப்போ ததானா அப்பொழுது, பேட்டிகா சமீபே, பேட்டிகா சமீபே, சமீபேனா நியர், நியர் த பாக்ஸ், ஏகः மூஷகः ஆகச்சத், ஆகச்சத் கேம், ஏகः மூஷகः ராட், ஒரு ராட் மவுஸ் எப்படி வேணா சொல்லலாம் வந்து, சக பேட்டிகா அபஷ்யத், அது என்ன பண்ணிட்டு பெட்டியை பார்த்தது, it saw the box. पेटिकायां भक्ष्याणि सन्ति इति मूषकः अचिन्तयत्, अचिन्तयत् मूषकः अचिन्तयत्, मूषकः என்ன நினைத்தது, பேட்டிகாயாம் பெட்டியினுள்ளே, பக்ஷ்யாணி, பக்ஷ்யாணின்னா நம்ம தமிழிலேயே பக்ஷணம்னு சொல்லுவாங்க, தின்ற சாமான்கள், சந்தி இருக்கிறது, இதி மூஷகः அச்சிந்தயத் நினைத்தது, ரந்திரம் கரோமி இதி சக நிச்சயம் அகரோத், அது மனசுக்குள்ள ஒரு நிச்சயம் பண்ணிட்டு, என்ன பண்ணிட்டு, ரந்திரம் கரோமி, ரந்திரம்னா ஹோல், எலிதான் நம்மளுக்கு ஓட்டை ஆக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ரந்திரம்னா ஓட்டை, ஹோல். ஸோ ரந்திரம் கரோமி, நான் அதை ஒரு ஓட்டை ஆக்குவேன், இத்தி சக நிச்சயம் அக்கரோத், மனசுக்குள்ள நிச்சயம் பண்ணிடு, நான் வந்து அதை ஓட்டையாக்கிடுவேன். ஓகே, சீதாராமன் சார், கேன் யூ ரீட்? அனந்தரம் சக அந்திரம் कृत्वा अन्तः प्रवेशम् अकरोत्, प्रवेशम् अकरोत्, मूषकः सर्पस्य मुखे एव अपतत्, सर्पः मूष्यकम् आखादत्, तेन रन्ध्रेण एव बहिः अगच्छत्. படிச்சிருங்க. இல்ல அந்த அஹோ என்று கேட்கல சார். अहो 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 सर्पस्य सौभाग्यं मूषकस्य दौर्भाग्यं. ओके ओके सर. सो अनन्तरं सः रन्ध्रं कृत्वा अन्तः प्रवेशम् अकरोत्. ஸோ அவன் மனசுல நிச்சயம் பண்ணிட்டான், நான் ஓட்டை போட்டுருவேன் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணினா, அனந்தரம், அனந்தரம்னா ஆஃப்டர் தட், சக மூஷகः ரந்திரம் கிருத்வா ஓட்டை போட்டுட்டு, ஹேவிங் மேட் அ ஹோல், அந்தः பிரவேசம் அகரோத், அந்தः உள்ளே, பிரவேசம் அகரோத் என்டர், அகரோத் என்டர்ட், பிரவேசம் அகரோத் உள்ள என்டர் பண்ணினது. மூஷகः சர்ப்பஸ்ய முகே ஏவ அப்பதத், அதனுடைய வாயிலேயே போய் விழுந்தது. அது ஓட்டை போட்டுட்டு அது உள்ள போகும்போது ஸ்னேக்கோட வாயிலேயே போய் அந்த எலி வந்து விழுந்தது. fell on the snake's mouth. சர்ப்பः மூஷகம் அகாதத். உடனே சர்ப்பக என்ன பண்ணிட்டு, மூஷகம் அகாதத் எலியை சாப்பிட்டது. தேன ரந்திரேன ஏவ பஹிஹி அகச்சத். அது என்ன பண்ணிட்டு, தேன ரந்திரேன ஏவ அந்த ஓட்டையினாலேயே, ஏவ பஹிஹி அகச்சத், பஹிஹி அகச்சத் அந்த ஓட்டையின் மூலமாக வெளியே வந்தது. அஹோ சர்ப்பஸ்ய சௌபாகியம்
मूषकस्य दौर्भाग्यम. The writer says, oh, எல்லாமே fake. யாரோட சௌபாகியம்? who is lucky? the snake is lucky. யாருக்கு துர்பாகியம்? who has got bad ill things, fate, ill fate. good luck for the snake, so bad luck for the mushakam. That is what it is. Okay, anybody has any doubt? Polama mele 15 we have. Okay மேடம், எனக்கு ஒரு டவுட் இல்லை. இந்த பகிஹி இருக்கு இல்லையா, 2 இடத்துல வந்திருக்கு பகி. அதுல அது விபக்தி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? அது என்ன அது பகிஹி? இந்த இடத்துல தனியாதாமா வந்திருக்கு. ஓகே, இந்த அதாவது இந்த அவ்யயம் நம்ம தனியா யூஸ் பண்ணும்போது அந்தக. பட் இப்போ நம்ம எப்போ உங்களுக்கு விபக்தியோட இது வரும் அப்படின்னு கேட்டானா, அந்த விபக்திக்கு நம்மளுக்கு போட்டுட்டு பின்னாடி பகிஹின்னு போட்டிருந்தானா அப்ப நம்மளுக்கு வெளியே அப்படி வரும்போது நம்மளுக்கு பஞ்சமி விபக்தி. பேட்டி காட்டாக பகிஹின்னு இருக்கு ப்ரீவியஸா. ஆனா இதுல அப்படி இல்லை. இல்ல, இதுல ரந்திரேன ஏவ இது வேற வேற அர்த்தத்துல வந்திருக்கு. பெட்டியினுடைய வெளியே, இங்க பெட்டியிலேயே ஓட்டையில இருந்து வெளியில அப்படிதானே, இது வேற மாதிரி இருக்கு இல்லையா? டைரக்ட் அது மாதிரி இருக்கு. பட் பெட்டி அது வரும்பொழுது அந்த மாதிரி வரும்பொழுது பகிஹி வில் கம் ஒன்லி இன் பஞ்சமி. அதை நம்ம படிக்கும்போது படிக்கலாம். ஓகே, ஸோ வி ஹாவ் ஐ திங்க் இந்த அனுஸ்வாரா நெக்ஸ்ட் பேஜ்மா. இந்த அனுஸ்வாரா நான் பண்ணிட்டேன்ல ஆல்ரெடி. எனிபடி? I thought I had finished. முதல்ல பண்ணிருக்கோம் நம்ம. முதல்ல பண்ணியாச்சு மேடம். பண்ணிட்டோம் இல்லையா? அந்த நடுவுல பஞ்சம அக்ஷரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம பண்ணிருக்கோம் இல்லையா? கங்கா நான் கூட எழுதி கூட அனுப்பிச்சிருந்தேன். ஐ ரிமெம்பர். ஆமா, நீ நோட்ஸ் கூட அனுப்பிச்சிருந்தேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு we have only one more here. that is கதம். அது மட்டும் பார்த்துட்டு நம்ம சப்தாக்கு போனோம். ஸோ தட் அப்படியே அப்புறமா சுபாஷிதம் வர இருக்கும். ஓகே ஓகே கதம். கதம்னா எப்படி நம்ம தெரியும். சப்தகாரா தெரியும். கிம் குத்ர கதி கதா குதஹ கதம் கிமர்த்தம். அதுல இது கதம். கதம்னா ஹவ் ஆர் யூ, கதமஸ்தி, ஆரோக்கியம் கதமஸ்தி அப்படின்னு அது எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு. இப்போ அந்த கதம்ல வர சென்டென்சஸ் ஐ வாண்ட் பார்வதி ஹரிஹரன் மேடம் டு ரீட் சென்டென்சஸ். ஓகே மேடம். கதம் எப்படி? கீழ்கண்ட கேள்விகளையும் விடைகளையும் கவனமாக படிக்கவும். விடை இந்த சைடுல கேள்வி அப்படி வரிசையா விடை கேள்வி அப்படி படிக்கணும் இல்லையா? ஆமா, அப்படிதான் படிக்கணும். கரெக்ட். வாதாவரணம் தமிழ் புக்ல 18ஆம் பேஜ்மா. 18ஆம் பேஜ். வாதாவரணம் சமீச்சீனம் அஸ்தி. வாதாவரணம் கதம் அஸ்தி? படிக்கட்டுமா? ஆமா, நீங்க 2 சென்டென்ஸ் படிங்க. ஓகே. நாடகம் அத்யுத்தமம் அஸ்தி. நாடகம் கதம் அஸ்தி? ஓகே. இப்போ நம்ம யாராவது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு சமீச்சீனம் அப்படின்னு சொல்லுவா. ஓகே, சாது சமீச்சீனம் அது மாதிரி எல்லாம் சொன்னா சமீச்சீனம்னா குட், நல்லா இருக்கு. ஸோ வாத்தாவரணம்னா இதுவும் அவுட் சைட் சொல்லுவாங்க. நீயோட வாத்தாவரணம்னா என்னோட என்ன சொல்லுவாங்க, வெதர் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இட் இஸ் குட். நான் இது அத்தியுத்தமம்னா அதி அதி உத்தமம். அதி பிளஸ் உத்தமம் அத்தியுத்தமம். அதி உத்தமம் அஸ்தி. ஓகே, நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, பார்வதி சிவராமன் மேடம். गायकः सम्यक् गायति. गायकः कथं गायति?
கூர்மः மந்தம் சலதி. கூர்மः கதம் சலதி. அடுத்து படிச்சுட்டுமா? படிச்சிருங்க. விமானம் சீக்கிரம் கச்சதி. விமானம் கதம் கச்சதி. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா நம்ம இங்கிலீஷ்ல வந்து நம்ம சொல்லுவோம் எப்பொழுதுமே நம்ம ஹவுன்னு கேள்வி கேட்டானா இட் வில் பி அன் அட்வர்ப் தான் நம்ம போடுவோம். ஏன்னா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் தமிழ், பட் ஹியர் இட் இஸ் ஹியர் கட்டம் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் இட் ஹஸ் ஆன்சர் இஸ் நாட் கம் இன் அட்ஜெக்டிவ், விசேஷனம் வராது. ஓகே, சம்யக், மந்தம், சீக்கிரம், இது எல்லாமே கட்டம் வேர்ட்ஸுக்கு வர்ற ஆன்சர். ஓகே, தட் வி ஹவ் டு கீப் இன் மைண்ட். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் டு டிரான்ஸ்லேட் திஸ். கூர்மகனா தெரியும், டார்டாய்ஸ் ஆமை. மந்தம் சலத்தி ஸ்லோவா போறது. விமானம் சீக்கிரம் கச்சதி, the aeroplane goes fast. Okay, so that is even ashvaha shikram dhavati, balakah shikram dhavati. Okay, vegena dhavati also you can say. Okay, அப்படின்னு சொல்லலாம். But shikram is correct. இப்போ இந்த அனுஸ்வாரத்துல வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப். இந்த அனுஸ்வாரம் வந்து நம்ம எங்கெல்லாம் போடுறோம்? மகாரஹ அண்ட் அனுஸ்வாரஹ. இப்போ அனுஸ்வாரஹனா ஒரு புள்ளி வைக்கிறோம், மகாரஹனா எம் ம வித் ஹலந்த் போடுறோம், தட் இஸ் மகாரஹ. ஓகே, ஸோ மகாரஹ எங்கெல்லாம் போடுறோம், அனுஸ்வாரம் எங்க வைக்கிறோம்னு நமக்கு தெரியும். எப்பெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஸ்டார்டிங் வித் அ வொவல், அடுத்த வேர்டு வந்து வொவல்ல ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னானா நம்ம வந்து என்ன பண்றோம், மக்காரா போடுறோம். அடுத்த வேர்டு வந்து கான்சனன்ட்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஃபலம் அஸ்தி, ஃபலம் அஸ்தி. இப்போ ஆ இஸ் அ வொவல், ஸோ ஃபலம் வில் பி இம்மு வந்து இம்மு சொல்லக்கூடாது, மக்காரா. ஓகே, இம்மு சொன்னானா ஈ வந்துடுறது அதுல வந்துட்டு மூணு சொல்றதுக்கு மக்காரான்னு சொல்லிடுறோம். ஸோ வி புட் மக்காரா there. And if there is, we say balam ahvayati, balam ahvayati, guruhu balam, balakam balam, இப்படி வேணாலும் ahvayati அப்படின்னா இந்த இடத்துலையும் ahvayati வந்ததுனால மக்காரா வரும். ஓகே, அப்போ வந்து இப்போ அடுத்தது நம்ம வந்து வேற ஏதாவது நம்ம பண்ணினோம் சொன்னோம்னா கச்சதி, வனம் கச்சதி. ஓகே, யாராவது அகிதுண்டிக்க வனம் கச்சதி. இப்ப வனம் அப்படிங்கிற சப்தம் வந்து அகெயின் இம்முல தான் எண்டிங், பட் வி புட் அ அனுஸ்வாரா பிகாஸ் கச்சதி இஸ் அ கான்சனன்ட், க இஸ் நாட் எ வவல். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டூ ரூல்ஸ். இப்ப தேர்ட் ரூல் அதுல என்ன, நடுவுல வந்து there will be sometimes anuswara in the middle. In the middle line எப்படி இப்போ இந்த இடத்துல வந்திருக்குறதுல கங்கா, இதுல வந்திருக்கு கங்கா. இப்போ கங்கா அப்படின்னு வரும்போது க இம் க, அப்ப அந்த இம் வந்து நடுவுல வந்து கங்கா. அப்ப அதை என்ன பண்ணுவோம் நம்ம, what can we do? So நடுவுல வர்ற அனுஸ்வாரத்துக்கு we have to take the பஞ்சமாக்ஷரம் of the varga. இப்ப க வந்து எந்த வர்க்கம்னு நம்ம பார்க்கணும். இட் இஸ் இன் கவர்க, க க க க ந. சோ அதோட பஞ்சமாக்ஷரம் இஸ் ந. So ing, the ing should be put. So ganga should be written as the பஞ்சமாக்ஷரம். அதே மாதிரி சஞ்சிகா, ச சம் பிளஸ் சிகா, சஞ்சிகா. ஸோ அதில் ஞ டெட்டட ஞ. கண்டகம், கண்டகம். ஸோ கண். அப்போ இந்த இடத்துல வந்து ட. ஸோ இந்த பஞ்சமாட்சரம் ந, டெட்டட ந. ஸோ இன் கண்டகம். அந்தக, ஸோ அம் பிளஸ் தக. ஸோ தட் பிளேஸ் the takara will get a nakara in front. Tatadada na. So antaha. Amba. So ba belongs to the pavarga. So it will get a makara. So amba. So இதுதான். So this is very easy. நம்ம எல்லாருக்குமே இது வந்து தெரியும். எந்த வர்க்கத்துல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இந்த லெட்டரோட வர்க்கம் இந்நேரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் டன் ஹியர். ஓகே, I think I'll finish off again the Shabdas on Thursday. After I finish this lesson, I will do the full revision on Thursday. It's a very good Subhashita. Chaya manyasya kurvanti tishtanti swayamatape phalanyapi pararthaya vrikshaha satpurusha iva. Very beautiful thing. Chaya manyasya. எப்படி பிரிக்கலாம்னா சாயா அந்நியஸ்ய. ஓகே, குருவந்தி திஷ்டந்தி ஸ்வயம் ஆத்தபே ஃபலானி அபி பரார்த்தாய விருக்ஷாஹ சத்புருஷா. ஓகே, இப்போ சாயா அந்நியஸ்ய குருவந்தி. சாயானா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிழல். சாயாம் அந்நியஸ்ய குருவந்தி. ஸோ என்ன பண்ணுறது? மரம் வந்து தன்னுடைய நிழலை வந்து பிறருக்கு தான் கொடுக்கறது. அந்நியஸ்ய குருவந்தி. இட் மேக்ஸ், குருவந்தின்னா என்ன? இட் மேக்ஸ் த ஷேட், கிரியேட்ஸ் த ஷேட். கரெக்டா? அது பெரிய பெரிய பிரான்ச்சஸ் இருக்கும்போது தானாவே ஷேடு வருது. அந்த ஷேடு வந்து யாருக்காக? அது தானா ஷேட்ல நிற்கிறது இல்லை. It is giving the shade to others. So chaya அந்நியஸ்ய குருவந்தி, இன்னொருத்தருக்காக அந்த நிழலை தருது. திஷ்டந்தி ஸ்வயமாத்தபே. எப்படி இருக்கு? தான் நிக்கிறது. மரம் எங்க நிக்கிறது? திஷ்டந்தி ஸ்டாண்ட். ஸ்வயம் தான், தன்னை தான். ஆத்தப்பே, ஆத்தப்பான ஹீட். ஆத்தப்பே, ஆத்தப்பக is the word. ஆத்தப்பே. ஸோ ஹீட்ல நிக்கிறது. தாம் வெயிலில் நின்றுட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் நிழலை தருது. பலானி அப்படி பரார்த்தாய. பரம் பரார்த்தாய, அடுத்தவாளோடு அர்த்தாயனா பெனிஃபிட்டுக்காக, அடுத்தவாளோட பெனிஃபிட்டுக்காக பழங்களையும் தருது. யாரு? விருக்ஷாஹா. ஸோ ட்ரீஸ் என்ன பண்ணுறது? மரங்கள் என்ன பண்ணுறது? தான் நிழலில், தான் வெயிலில் நின்றுட்டு நிழலை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, பழங்களையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது. பலானி அப்பி, பலானி அப்பி அந்நியஸ்ய, அதுக்கு பரார்த்தாய, அடுத்தவங்களுக்காக, அடுத்தவங்களோட பெனிஃபிட்காக கொடுக்கிறது. விருக்ஷாஹா, யாரு? மரங்கள். கரெக்டா? ரொம்ப அழகா போடுது. சத்புருஷா, ஆக்சுவலி இந்த சத்புருஷாகான்னு வரணும். அந்த ஈங்கிறது வந்ததுனால இந்த விசர்க சந்தி ரூல் படி அந்த ஈ வந்து ஆகாராந்தத்துக்கு அப்புறம் விசர்கவும் ஈயும் வந்தாச்சுன்னா இந்த விசர்கம் வந்து மறைஞ்சிடும். ஓகே, ஸோ தட் இஸ் வை த விசர்க லோபா, தட் இஸ் விசர்க லோபானா டிஸப்பியர்ஸ். விசர்க மறைஞ்சிடும். ஸோ இட் இஸ் சத்புருஷா இவ. ஸோ அப்படி என்ன? சத்புருஷானா யாரு? நல்ல மக்கள், நல்லவர்கள். நல்லவர்களும் என்ன பண்ணுவாங்க? தான் தன் எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு நல்லது கொடுத்துட்டு அடுத்தவங்களுக்கு பழங்களை கொடுப்பாங்கன்னா அடுத்தவங்களுக்கு பெனிஃபிட்ஸ். தே ஒர்க் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ். தே மைட் பி ட்ரபிளிங் தெம்செல்ஸ். அவங்களை தானே கஷ்டப்படுத்திப்பாங்க. எப்படி மரங்கள் வந்து வெயிலில் தான் நின்று மற்றவர்களுக்கு நிழலையும் கொடுத்து பழங்களையும் கொடுக்கிறதோ அத மாதிரி உயர்ந்த மனிதர்கள். ஓகே, சத்புருஷானா நல்ல மனிதர்கள், நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க, குட் பீப்புள், உயர்ந்த மனிதர்கள். என்ன பண்ணுவா? தான் என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதை பொறுத்துங்க அடுத்தவங்களுக்கு வந்து நல்லதே. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் சாயா மன்யஸ்ய குருவந்தி திஷ்டந்தி ஸ்வயமாதபே ஃபலான்யபி பரார்த்தாய விருக்ஷாஹ சத்புருஷா. Understood? Any doubt in this?
Yes, any doubt? Okay, no doubt. Okay, இப்போ யாரெல்லாம் படிச்சிருக்கேன் மேடம், நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் மேடம் அப்படின்னு சப்தாக யாராவது இல்ல படிச்சவா கூட சொல்ல வேண்டாம், படிக்காதவா இல்ல மேடம் இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவா உங்களுக்காக. not for me, okay, everything you are learning is for yourself. இல்ல சப்தம் நான் பை ஹார்ட் பண்றோம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பை ஹார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கொஞ்சம் 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 அதாவது ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, இதுக்கு இது வரும் இதுக்கு இது வரும். நானும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபார்முலா கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன். வித் மீ ஐ வில் டூ இட் இன் த கிராமர் கிளாஸ். ஐ கேனாட் டூ இட் இன் த பிரவேஷா கிளாஸ். ஐ வில் டூ இட் இன் த கிராமர் கிளாஸ். கொஞ்சம் ஓகே ஓகே. யார் சொல்ல தயாரா இருக்கேன்? ராஜேஸ்வரி மேடம், யூ வாண்ட் டு சே சம்திங்? ராஜேஸ்வரி மேடம். இல்ல மேடம், இல்ல கொஞ்சம் அதான் கான்ஃபிடென்ட் இல்ல, எழுதி பார்த்தா தான் வரட்ட, இது பண்ண வரல. தட் இஸ் ஓரலா சொல்லி பார்த்தா வர மாட்டேங்குது. எழுதி வச்சுட்டா உடனே டக்கு டக்குன்னு வந்துடுது மேடம், அதான் கஷ்டமா இருக்கு. டேபிள்ஸ் எழுதுற மாதிரி, குழந்தைகள் டேபிள்ஸ் எழுதுற மாதிரி எழுதி வச்சுட்டா அப்புறம் எல்லாம் வந்துடுறது வரிசையா. நான் வந்து ஹரி சப்த, மதி சப்த அண்ட் வாரி சப்த சொன்னேன் இல்லையா? ஆமா ஆமா. ஸோ அதுல வந்து நீங்க வந்து கொஞ்சம் அதுல வந்து எதுக்காக நான் அந்த மாதிரி இக்காரான்ட்ட கொடுத்தேன்னா, கொஞ்சம் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வரும். கொஞ்சம் கொஞ்சம் நீங்க படிக்கும்போது அதை இக்காரான்ட்டாவை சேர்த்து வச்சிருந்தேன்னா புல்லிங்கத்துல ஒண்ணு, ஸ்ரீலிங்கத்துல ஒண்ணு, நபும்சகலிங்கத்துல ஒண்ணு அப்படின்னு படிச்சானா ஓகே கரெக்டா வரும். ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அதோடைய அர்த்தத்தையும் சேர்த்து பார்க்குறோம். அதனால அர்த்தம் சேர்த்து பார்க்கறதுனால கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் போக சரியாயிடுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் படிக்கணும் கொஞ்சம். ஆமாமா, இல்ல சதுர்த்தி விபக்தி பஞ்சமி விபக்தினா அந்த விபக்திக்கு அது எப்படி அது இதாகுது அப்படின்னு அந்த சென்டென்ஸ்ல வச்சு பார்க்குறோம். அதனால கொஞ்சம் ஓகே 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 ஓகே. எஸ் எஸ் பார்வதி மேடம், யூ வாண்டட் டு சே சம்திங்? இல்ல ஆக்சுவலி நமக்கு இந்த பஞ்சமி விபக்தி இது சதுர்த்தி விபக்தி அப்படின்னு தெரியறது கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேண்டி வருது. கிடுகிடுன்னு வர மாட்டேங்குது. ஹரேயே ஹரேஹே அப்படின்னா பஞ்சமின்னு தெரியுது, ஷஷ்டின்னு தெரியுது, சப்தமின்னு தெரியுது. பட் ஆனா கொஞ்சம் அது கிடுகிடுன்னு வர மாட்டேங்குது. கொஞ்சம் கூட பிராக்டிஸ் பண்ணுவோம். நிறைய ஹரேஹே சொன்னா பாருங்க, அதுல பஞ்சமிக்கும் ஷஷ்டிக்கும் ஹரேஹே வருது. ஒண்ணு வந்து சம்பந்தம், ஒண்ணு வந்து இது ரெண்டுமே எப்படி ஒண்ணா வரும் அப்படின்னு கொஞ்சம் அதை எப்படி சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போனோம்னா நமக்கு தெரியும் கி மிச்ச எல்லா விபக்தி 6 விபக்தியுமே it will be connected with the action of the verb, but Shashti Vibhakti will be only connected with the action of the noun, with the noun alone. Okay, இப்போ எதா இருந்தாலுமே நம்ம வந்து இப்போ இதுல வந்து இப்ப நம்ம பார்த்தோம், நம்ம ஹஸ்தேன காததி கையால சாப்பிடுறேன், வனம் கச்சதி காட்டுக்கு செல்கிறான். ஓகே, காட்டை அடைந்தார். ஆக்சுவலி கச்சதி is a word that is used in the Tritiya Vibhakti in Sanskritam. Okay, இப்போ வந்து நம்ம அது வந்து நம்ம சொல்றோம். இப்போ நம்ம பர்த்தமா பார்த்துட்டோம், த்வித்தியா பார்த்துட்டோம், திருத்தியா பார்த்துட்டோம், சதுர்த்தி அண்ட் பஞ்சமி பட் என்ன அப்படின்னா வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா இப்போ எடுத்து நிறைய விபக்தி ஏற்கனவே படிச்சவா பார்த்தேன்னா there will be no connection with the verb at all for the Shashti Vibhakti. ஸோ இது நமக்கு ரெண்டுமே ஹரேஹே ஹரேஹேன்னு வரும்பொழுது நம்ம பார்க்கும்பொழுது the first one will be connected with the verb பஞ்சமியில, but the Shashti will be not be connected with the verb. Shashti will be connected only with the noun. Okay, இது நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும். That is when I will teach you. நான் கொஞ்சம் அந்த விபக்தி முடிச்சுட்டு அதோட காரகம்னு சொல்லிட்டு that's what I'm saying. அதுதான் நான் இன்னைக்கு சொன்னேன். It's very difficult to teach for an exam because I can't go deep into it because I have to make you ready for the exam. அதனால தான் அதர்வைஸ் நம்ம ஜாலியாக நம்ம நிறைய பர்சன்டே போயிட்டு இருக்கலாம். We can't do it because we are stipulated and 10 lessons நம்ம முடிச்சாகணும். We have to do a lot of question paper. And on Thursday I will be revising the 6 lesson
4th lesson, 5th lesson, 6th lesson இன்னைக்கு நான் அனுப்பிச்சுடுறேன். இப்போ நம்ம 6 lessons முடிச்சாச்சு. ஸோ வித் தேர்ட் லெசன் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். 4th, 5th, 6th. ஸோ இந்த 3 lessons கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நம்ம Thursday அன்னைக்கு நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். அண்ட் இஃப் ஐ கெட் டைம் ஐ ஷல் ப்ரிப்பேர். எனக்கு டைம் இல்லை. I'll try my best to give a question for you. மேடம் 5th லெசனுக்கு நீங்க வந்து அனுப்பல அந்த இதெல்லாம் क्वेश्चन ஆன்சர்ஸ் இதெல்லாம் அனுப்பிட்டேனேமா. 5th lesson இல்ல क्वेश्चन பேப்பர் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க அந்த சுபாஷிதமோட ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் அது அனுப்பலமா? 5th lesson அனுப்பலையா இன்னும்? ஆமா அனுப்பல மேடம். ஓகே பார்க்கறேன். ஓகே I'll send with the 6th lesson. சரி மேடம், தேங்க் யூ மேடம். அது அனுப்பிட்டேன். அந்த நம்பர்ஸ் வந்து 50 வரைக்கும் இருக்கட்டும் மேடம். ஏன்னா கொஞ்சமா வேணா படிக்கும். 25 முதல்ல படிச்சாலும் அடுத்த 50 வரைக்கும் வச்சுக்கலாம். டெஸ்ட்டுக்கு வேணா 26 to 50 தான். 26 to 50. ஓகே. அததான் வச்சுக்க முடியும். அது வந்து நெக்ஸ்ட் வீக் Thursday தான். இந்த வீக் நெக்ஸ்ட் Thursday தான் டெஸ்டா? ஆமா. இந்த வீக் வந்து I am planning to give one Google form. Okay. In the Thursday. Okay. I'm planning if I have time to prepare because I have 4th to 6th இல்லையா? 4th to 6th. ஆமா. அதுக்கு வந்து Thursday அன்னைக்கு we have to சொல்லுங்கம்மா. தேவா that is on 29th. ஆமா. இந்த வீக் 4, 5, 6 3 क्वेश्चन பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிரலாம் ஜி. நெக்ஸ்ட் Thursday நான் டெஸ்ட் எழுதிறேன் ஜி. கூகுள் ஃபார்ம் கொஞ்சம் நான் இந்த ஓகே எழுதுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா. நீங்க இந்த வாரம் क्वेश्चन பேப்பர்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த வாரம் டெஸ்ட் எழுதுவேன்னா அப்போ அடுத்த வாரம் நான் கூகுள் ஃபார்ம் கொடுக்க மாட்டேன். நான் வந்து ரெகுலர் டெஸ்ட் தான் கொடுப்பேன். பிகாஸ் எனக்கு அதுதான் மெயின். உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி பண்ணுங்க மேடம். உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி பண்ணுங்க. கூகுள் ஃபார்ம் இஸ் ஒன்லி சாய்ஸ் தானேமா, உங்களுக்கு தெரிஞ்சது தானே. நான் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் கூகுள் ஃபார்மை கடைசியில 4:15 தான் கொடுக்க போறேன். ஓகே ஜி. அப்ப தன்யவாதம் ஜி. அஸ்து ஜி. அப்ப பண்ணிடுறோம் ஜி. ஓகே थैंक यू ஜி. அதான் வேஸ்ட் பண்ண நான் என்ன நினைக்கிறேன். ஓகே ஜி. டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசி 15 மினிட்ஸ்ல கொடுத்தேன்னா டெஃபினட்டா கூகுள் ஃபார்முக்கு ஃபாலோ பண்ணிடுவோம் ஜி. அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இல்ல அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த சூஸ் த பெஸ்ட், இந்த fill in the blanks, அந்த திருப்பி உங்க டெஸ்ட்ல கொடுத்து உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம அதெல்லாம் கூகுள் ஃபார்ம்ல கொடுத்துடலாம். ஆப்ஷன்ஸ் கொடுத்து. ஓகே தன்யவாதம் ஜி. அந்த மாதிரி கொடுக்கறது இமிடியேட்டா ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிளியரா இருக்கும் ஜி.